நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில்டர் காஃபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? காஃபி ஃபில்டர், சீனி, காஃபி பவுடர். இப்போது செய்முறையை பார்க்கலாமா? ஃபில்டரோட அடிப்பாகத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபில்டரோட மேல் பாகத்தை எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான வெந்நீரை ரெடி பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் வாட்டரை எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வெந்நீர் நல்லா கொதிச்சிடுச்சு. அதை எடுத்து நம்ம ஃபில்டரில் ஆட் பண்ணணும். நல்லா கொதித்த வெந்நீர் எடுத்து இந்த ஃபில்டரில் ஊற்றுங்க. ஃபில்டர் ஃபுல்லாகிற அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஃபில்டரோட மூடி எடுத்து மூடிடுங்க. இப்போது இந்த ஃபில்டரை அப்படி ஓரமாக வச்சுருங்க. ½ அன் ஹவர் கழித்து எடுத்திங்கன்னா டிகாசன் ரெடி ஆகிடும். இப்போது ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? ஒரு டம்ளரில் 3 டேபிள் ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு டிகாசன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே பசும்பால் நான் அடுப்பில் காய்ச்சதுக்கு வச்சுருக்கேன். இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. காய்ச்சின பசும்பால் எடுத்து இந்த டம்ளரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல நுர வர அளவுக்கு காஃபியை நல்லா ஆற்றுங்க. தேவைப்பட்டால் டிகாசன் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் வேணும்னா. இப்போ கமகமக்கும் நல்ல மணத்தோட ஃபில்டர் காஃபி ரெடி.